அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. பிரான்ஸ் நாட்டின் ஸ்ட்ராஸ்பர்க் நகரில் இளம் பேராசிரியர் ஒருவர் தன் அறையில் அமர்ந்து அன்று தனக்கு வந்திருந்த கடிதக்கட்டை பிரித்து கொண்டிருந்தார். பல துறைகளில் தனக்கென தனியிடம் பெற்றிருந்த அந்த இளம் பேராசிரியருக்கு பாராட்டுக்களும் அழைப்புகளும் ஒவ்வொரு நாளும் கடித வடிவில் வந்தன. அன்று அவருக்கு வந்திருந்த கடிதக்கட்டில் ஒரு மாத இதழும் வந்திருந்தது. அந்த இதழின் பக்கங்களை புரட்டி கொண்டிருந்த போது ஒரு கட்டுரை இளையவரின் கவனத்தை ஈர்த்தது. காங்கோ பணித்தளத்தின் தேவைகள் என்று தலைப்பிட்டிருந்த அந்த கட்டுரையை அவர் வாசித்தபோது பின்வரும் வரிகள் அவரை கட்டி இழுத்தன. இங்கு தேவைகள் மிக அதிகம். மத்திய காங்கோவின் காபோன் மாநிலத்தில் பணியாற்ற ஒருவரும் இல்லை. நான் இக்கட்டுரையை எழுதும்போது என் மனதில் ஒலித்து கொண்டிருக்கும் ஜெபம் ஒன்றே. கடவுள் ஏற்கனவே தேர்ந்துள்ள ஒருவர் இந்த வரிகளை வாசிக்க வேண்டும். அதன் விளைவாக அவர் எங்களுக்கு உதவி செய்ய இங்கு வர வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. அவ்வரிகளை வாசித்த இளம் பேராசிரியர் மாத இதழை மூடினார். பின்னர் தனது நாள் குறிப்பேட்டை திறந்து என் தேடல் முடிவுற்றது என்று எழுதினார். 30 வயது நிறைந்த அந்த இளம் பேராசிரியரின் பெயர் ஆல்பர்ட் ஸ்வைசர். அவர் பணியாற்ற விழைந்த ஆப்பிரிக்க மக்களின் முக்கிய தேவை மருத்துவ உதவி என்பதை அறிந்த ஆல்பர்ட் அவர்கள் அடுத்த 6 ஆண்டுகள் மருத்துவ படிப்பை மேற்கொண்டார். ஆப்பிரிக்காவின் பின்தங்கிய பகுதி ஒன்றில் தன் மருத்துவ பணிகளை துவங்கினார். அவரது வாழ்வின் எஞ்சிய 60 ஆண்டுகள் அவர் ஆப்பிரிக்காவில் வறிய மக்கள் நடுவே உழைத்தார். இறைவனின் அழைப்பு ஆல்பர்ட் அவர்களின் வாழ்வை வேறு திசையில் அழைத்துச் சென்றாலும் இறைவன் மீது தன் முழு நம்பிக்கையை வைத்து அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். சென்ற ஞாயிறு நம் தலைவன் இயேசு தரும் அழைப்பை பற்றி சிந்தித்தோம். இந்த ஞாயிறு அந்த அழைப்பை ஏற்பதால் மேற்கொள்ள வேண்டிய உழைப்பை பற்றி சிந்திப்போம். இந்த உழைப்பு எவ்வகையில் அமைய வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியின் ஆரம்பத்தில் இயேசு தெளிவுபடுத்தியுள்ளார். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை திருவசனங்கள் 1-5 முடிய. அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு என்று இன்றைய நற்செய்தியின் ஆரம்ப வரிகளில் நாம் வாசிக்கிறோம். பொதுவாக தேவ அழைத்தலுக்காக ஜெபிக்கும் போது இச்சொற்களை பயன்படுத்துகிறோம். குருக்கள், துறவறத்தார் என்ற குறுகிய கண்ணோட்டம் நம் மனதில் எழ வாய்ப்புண்டு. இன்றைய நற்செய்தியின் அறிமுக வரிகளை ஆய்வு செய்தால் இயேசு 72 பேரை புதிதாக நியமித்து தன் பணிக்கென அனுப்பிய வேளையில் இச்சொற்களை பயன்படுத்தினார் என்பதை உணர்கிறோம். இயேசுவுடன் வாழ்ந்த 12 திருத்தூதர்கள், ஏனைய 72 சீடர்கள் அனைவருமே குடும்ப வாழ்வில் ஈடுபட்டிருந்தவர்கள். எனவே அறுவடைக்கு வேலையாள்கள் தேவை என்று இயேசு கூறியது குருக்கள், துறவியரை குறித்து மட்டுமல்ல, மாறாக மக்களின் மனங்களில் இறையரசின் கனவுகளை விதைத்து அதன் பலன்களை அறுவடை செய்வதற்கு துணிவுடன் முன்வரும் வேலையாள்களை நினைத்து இயேசு இந்த அழைப்பை விடுத்துள்ளார் என்பது உண்மை. இவ்வழைப்பில் இயேசு குறிப்பிட்டுள்ள அறுவடை என்ற செயலை இன்னும் சிறிது ஆழமாக சிந்திக்க முயல்வோம். அறுவடை செய்வது ஒரு தனிப்பட்ட கலை. ஓ, இது என்ன பெரிய கலை! பயிர் வளர்ந்துள்ளது, கையில் அரிவாளை எடுத்து அறுத்து தள்ள வேண்டியதுதானே என்ற ஏளன எண்ணங்கள் ஒரு சிலர் மனங்களில் எழலாம். இத்தகைய எண்ணங்கள் கொண்டிருப்போரின் கையில் அரிவாளை கொடுத்து வயலில் இறங்கி அறுவடை செய்யச் சொன்னால் தெரியும் வெட்டப்படுவது கதிர்களா கைவிரல்களா என்று. அடுத்து, அறுவடை என்பது எப்போதும் ஒரு கூட்டு முயற்சி. அறுவடை செய்பவர்கள் தனித்து செயல்படுவதில்லை. எல்லாரும் சேர்ந்து ஒரே வரிசையில் அறுத்தபடியே முன்னேறுவர். இறையரசின் கனவுகளை விதைக்க, பலன்களை அறுவடை செய்ய தனித்திறமைகள் பெற்றிருக்க வேண்டும். அதே நேரத்தில் பிறரோடு இணைந்து உழைக்கும் திறமையும் பெற்றிருக்க வேண்டும். இறையரசுக்காக உழைப்பவர்கள் பெற்றிருக்க வேண்டிய திறமைகளை இன்றைய நற்செய்தியில் ஒரு சில நிபந்தனைகளாக சொல்கிறார் இயேசு.
முதல் நிபந்தனை, ஓநாய்களிடையே செல்லக்கூடிய ஆட்டுக்குட்டிகள். இயேசுவுக்கு தேவை ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதா? இது விபரீதமான முயற்சியாக தெரிகிறதே என்று நாம் தயங்கலாம். ஆனால் வரலாற்றில் இத்தகைய விபரீதங்கள் வீரக்கதைகளாக தொடர்ந்து நடந்து வருகின்றன என்பது நமக்கு தெரியும். யார் வென்றது, ஓநாயா ஆட்டுக்குட்டியா என்பது நாம் அறிந்த வரலாறு. இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார், பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் என்று ஒலிக்கிறது. இயேசுவின் இரண்டாவது நிபந்தனை. நாம் எல்லாருமே இவ்வுலகில் வழிபோக்கர்கள்தாம். போகும் வழியில் நாம் பொருள்களை சேகரித்து கொண்டே போனால் இறுதியில் என்ன செய்ய போகிறோம்? நம் இறுதி பயணத்தின் போது இயேசுவின் இந்த ஆலோசனையை முற்றிலும் பின்பற்ற வேண்டியிருக்குமே. வெறுங்கையோடு செல்லுங்கள், எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று கூறும் இயேசு கொடுக்கச் சொல்கிறார். நீங்கள் நுழையும் இல்லங்களில் எல்லாம் அமைதி என்ற ஆசீரை கொடுங்கள் என்கிறார். இது தன் பணியாளர்களுக்கு இயேசு தரும் மூன்றாவது நிபந்தனை. தன் சீடர்களுக்கு இயேசு வழங்கியுள்ள இந்த 3 நிபந்தனைகளுமே நடைமுறை வாழ்வுக்கு ஒத்து வராதவை என்ற தயக்கம் எழுகிறது. மனித இயல்பு, உலக வழக்கு என்ற குறுகிய வட்டங்களை நம்மை சுற்றி வரைந்து கொண்டு சிந்திப்பதால் நமக்குள் எழும் தயக்கம் இது. இவ்வுலகை சார்ந்த வழிகளில் மட்டுமே சிந்திப்பதால் உயர்ந்த கனவுகள் சிறகடித்து பறக்க முடியாமல் சிறைப்படுத்தப்படுகின்றன. ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும் என்ற கனவை இறைவாக்கினர் எசாயா மொழிந்தார். இயேசு அந்த கனவையும் தாண்டி இன்றைய நற்செய்தியின் வழியே சொல்வது இதுதான். எவ்வித பாதுகாப்பு ஏற்பாடும் இன்றி ஓநாய்களிடையே செல்லும் ஆட்டுக்குட்டிகள் ஓநாய்களுக்கு சமாதான ஆசீரை வழங்கட்டும் என்பது இயேசு நம் முன்வைக்கும் கனவு, அழைப்பு. இயேசு கூறிய நிபந்தனைகளை கேட்டு அவரது சீடர்களின் உள்ளங்களில் இது நடைமுறைக்கு ஒத்து வருமா என்ற கேள்வி எழுந்திருக்கும். இருப்பினும் அவர்கள் தங்கள் தலைவனை நம்பி பயணித்தனர், பலனடைந்தனர். அவர்கள் புறப்பட்டு சென்றபோது ஒன்றுமில்லாத நிலையில் சென்றனர். திரும்பி வந்தபோது நிறைவுடன் வந்தனர். தங்கள் நிறைவை குறித்து அவர்கள் வியந்து பேசும்போது இயேசு அவர்களுக்கு மீண்டும் ஒரு சவாலை முன்வைக்கிறார். நீங்கள் அடைந்த வெற்றியை குறித்து ஆரவாரம் செய்யாதீர்கள். தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்று இயேசு வழங்கும் சவாலுடன் இன்றைய நற்செய்தி நிறைவடைகிறது. இன்றைய உலகின் அளவுகோல்களை ஒதுக்கி வைக்கும் துணிவை இறைவன் நமக்கு வழங்க வேண்டும் என்று மன்றாடுவோம். மறு உலகில் நம் பெயர்கள் நிரந்தரமாக எழுதப்பட்டிருக்கின்றன என்ற நம்பிக்கையோடு அவரது பணியில் ஈடுபடும் தாராள உள்ளத்தை நமக்கு அருள வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சுவோம்.